வீட்டு வாசலில் ரொம்ப நேரமாக சாவல் கோழி எல்லாம் கத்திக்கிட்டு இருந்துச்சு. என்னடா ஒரு மாதிரி கத்துதேன்னு வெளில வந்து பார்த்தா அந்த பறவை இருந்துச்சு. இது என்ன பறவை என்னங்கிறது இதோட பேரெல்லாம் தெரியல. பார்க்குறதுக்கு மைனா மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஒரு வேளை குஞ்சாக இருக்கும் போல். அதோடு நான் தூக்கிட்டு வந்துட்டேன். காலில் எதுவும் அடிபட்டிருக்கான்னு பார்த்தா அடிலாம் படலை, நல்லா தான் இருக்குது. ஆனால் அதால் பறக்க முடியுது. ஏன் இங்கே வந்து கிடக்குது அப்படிங்கிறது தெரியல. அதோட தூக்கிட்டு வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்து தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு அதன் பிறகு அதை பார்த்தா அது சின்ன குஞ்சாக இருக்கும் போல். அதனால தான் அதால் பறக்க முடியலையோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். ஆனால் வெளியில் விட்றதுக்கும் பயமாக இருந்துச்சு. ஏன்னா நல்லா இருக்குது பாருங்கள், மைனா மாதிரியே இருக்குது. ஆனால் கொஞ்சம் நல்லா பறக்குது, வீட்டுக்குள்ளே பறந்துச்சு. சரி பறக்குது, அப்போ வெளியில் விட்டுருவோம் அப்படின்னு பார்த்தா எங்கள் கோழிகள்லாம் கூட விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அது வந்து கொத்தி தொந்தரவு பண்ணுமோ, அதனால தான் பயந்துட்டு வந்துடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்ச நேரம் வச்சுருந்தேன். அப்புறம் வெளியில் எட்டி பார்த்தேன், இன்னும் பெரிய பறவைகள் வந்து தெரிஞ்சுது. அப்போ அவங்க அம்மா அப்பா பறவை வந்து தெரிஞ்சிச்சு. சரி அப்போ வெளியில் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தண்ணியும் கொஞ்சம் இறையும் வச்சேன். இறை சாப்பிடல, அது என்ன சாப்பிடுங்கிறது தெரியல. அதனால சரி வெளில விட்டுருவோன்னு போனேன். அங்கே எங்கள் வீட்டு கோழியெல்லாம் நிறையா இருந்துச்சு. அது பாட்டுக்கு கொத்தி கித்தி ரணமாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மாடியில் போய் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வந்துட்டேன். ஆனால் இது என்ன பறவை அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இதனுடைய பேர் தெரியல. எங்கள் வீட்டை சுற்றி நிறைய வாட்டி வந்திருக்கு இந்த பறவை. இது என்ன பறவைன்னு மட்டும் தெரியல. லைட்டாக கொண்ட மாதிரியெல்லாம் கூட இருக்குது. அப்போ மரங்கொத்தி பறவையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. வால் வந்து சிவப்பாக இருந்தது. சரின்னு மாடியில் விட்டுட்டு கொஞ்ச நேரம் தான் அப்படி நகண்டேன். அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து கூட்டிகிட்டு போயிடுச்சுங்க. அதோடய எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பறவைகள் இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இது பார்க்குறதுக்கு மைனா மாதிரி தான் இருக்குது. என்ன பறவைன்னு தெரியல. இந்த பறவையை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பறவை கிடச்சா வளர்க்கணுன்னு ஆசைப்படுவீங்களா, இல்லை அதை அவங்க அம்மா அப்பாவோட நல்லா ஜாலியாக ஊர் சுற்றட்டுன்னு விடணும்னு ஆசைப்படுவீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அடைச்சி வச்சு அழகு பார்க்குறது பிடிக்கவே பிடிக்காது. அதனால் அது சுதந்திரமாக பறக்கட்டும்னு விட்டாச்சு.